ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிடன் வண்டர்ஸ் 24. நாம் ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு விழுங்கும் போது சுவாசிக்க முடியாது, சுவாசிக்கிற நேரத்தில் விழுங்க முடியாது. ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்மளோட தொண்டை பகுதியில் உணவு குழாய், மூச்சு குழாய் ரெண்டுமே இருக்குது. நம்ம நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டு அதை விழுங்கும் போது உணவு குழாயில் போக வேண்டிய உணவு சுவாச குழாய்க்கு போகாமல் இருக்கிறதுக்கு அதை பாதுகாக்கணும். அதை பாதுகாக்கிற ஒரு மூடியாக செயல்படுறது எபிக்ளோட்டிஸ் அப்படிங்கிற ஒரு குருத்தெலும்பு. இது உணவை விழுங்கும் போது மூச்சு குழாயை மூடி பாதுகாப்பாக வச்சுக்குது. இதனால தான் நம்மளால் சுவாசிக்க முடியல விழுங்கும்போது. சாப்பாட்டை விழுங்குற டைம் மூச்சுக்குழாய் மூடப்படுறதுனால தான் நம்மளால் விழுங்குறதையும் மூச்சு விடுறதையும் ஒரே நேரத்தில் பண்ண முடிகிறது கிடையாது. இதனால தான் சாப்பிடும்போது மெதுவாக சாப்பிட வேணும். நம்ம அவசரமாக சாப்பிட்டு தெரியாமல் ஒரு மூச்சுக்குழாய்க்குள்ள நம்ம உணவு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை தான் வரும். அதனால் சாப்பிடும்போது மெதுவாக சாப்பிடுங்க, நல்லா மென்று சாப்பிடுங்க. ஏன்னா நொறுங்க தின்றால் 100 வயது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், தேங்க்யூ.